இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன? இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொன்னால் ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த கம்பெனிக்கு புதுசாக வேலை சேரும்போது எப்படி எங்களோட பாசஸ் எங்களை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அவங்கள பார்க்குறோம், அவ்வளவுதான். ஏன்னா அது முதல்ல சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த ஜென்சியை பற்றிய அபிப்பிராயங்கள் நிறைய இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக நிறையவே இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன பலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் அதாவது மில்லேனியல்ஸ், ஜெனெக்ஸ், வேறவர் நாங்கள் வந்து படிக்கும் போது எங்களுக்கு இந்த ஃபோன் இல்லை, லேப்டாப் இல்லை. ஒரு வேலை தளத்துக்குள்ள வந்த பிறகு தான் இந்த ஃபோன் லேப்டாப்ஸ் எல்லாம் கூட வந்தது. அதுக்கு பிறகு ஜென்சி என்னன்னா அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே ஃபோனில் தான் வாழ தூங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வர ஜென்ரேஷன் வந்து ஃபோனோடு தான் பிறந்தது. அப்போ இந்த மிகப்பெரிய பலம்னு சொன்னால் இந்த டிஜிட்டல், அதாவது இந்த டிஜிட்டல் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க யோசிக்கிறதே இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தில் தான். நாங்கள் அதை யோசித்த பிறகு தான் நாங்கள் பார்ப்போம், ஓகே நாங்கள் வந்து டெக்னாலஜியை வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை யோசித்து கொண்டு தான் அந்த டெக்னாலஜிக்கெலாம் மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பலம். ரெண்டாவது பலம்னு சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு பர்பஸ் ட்ரிவன் கல்ச்சரை நோக்கி போகிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போய் சம்பளம் வேணும், அதை கொண்டு எல்லாத்தையும் நடத்துவோம். இவங்க வந்து வேலைக்கு போகிறது ஒரு நோக்கம் வேணும் அவங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட காசை மட்டுமே அவங்க அதை பார்க்கறது இல்லை. ஏன்னா காசை பொறுத்த வரைக்கும் இந்த கடை ஜென்ரேஷன் வந்து இப்போ உள்ள ப்ரெசென்ட், அதாவது இப்போ உள்ள உலகத்திலே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. பாஸ்ட் அவ்வளோ பெருசாக முக்கியம் இல்லை, ஃப்யூச்சரும் பெருசாக யோசிக்க போகிறது இல்லை. நாங்கள் வேலைக்கு போகும்போது எங்களுக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுதான் முக்கியமாகவே இருந்தது. இப்போ நான் வங்கித்துறையிலிருந்து வந்தேன், நான் வங்கிக்கு நுழையும் போது முதலாவது இது வந்து எனக்கு ஒரு வீடு வாங்கணும், என் ஸ்டாஃப் லோன் இருக்குது தானே. அப்படி எங்களுக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் வந்து ரொம்பவே இருந்தது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து வீடெல்லாம் சும்மா ஒரு அசட், சும்மா வச்சுருக்க போகிறது, அதுக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன், இப்போ என்ன செய்ய முடியும், நான் இப்போ வடிவாக அழகாக வாழ்கிறேன்னா, அதுதான் அவங்களோட மைண்ட் செட். அதுவும் க்ரீன் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பூமிக்காக நான் ஏதாவது நல்லது செய்வேனா, இல்லை ஒரு விலங்கு சம்மந்தப்பட்டது, ஒரு பூனை நாய்க்காக அந்த பர்டிகுலர் என்வாயர்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் இப்போ வெஜிடேரியனாக வீகனாக மாறிக்கொண்டு வராங்க, ஒரு பர்பஸ், அதை நோக்கி தான் அவங்க நகருது, பாராட்டத்தக்க ஒரு விஷயம். மூன்றாவதை பற்றி சொல்ல போனால், அப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வாக்கியம், நாங்கள் வந்து எங்களோட காலத்தில் நாங்கள் அதாவது ஸ்பெசிஃபிக்கலி இப்பவும் கூட நாங்கள் வாழ்கிற வேணுமென்றதுக்காக தான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணுன்றதுக்காக வாழக்கூடாது. நாங்கள் அந்த டைப் வேலைக்கு போகணுன்றதுக்காகவே வாழ்கிற டைப் மெஜாரிட்டி, பெரும்பாலானர்கள். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, இங்கிலீஷ் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை லைஃப் ஒர்க் பேலன்ஸாக இருக்க வேணும், அதை அவங்க வடிவ அழகாக பின்பற்றுறாங்க. ஸோ அந்த லைஃப் ஒர்க் பேலன்ஸ் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகி கொண்டு வருது. அது ஒரு பெரிய ஒரு பலமாக நான் கருதுறேன். ஸோ அது பலம் சம்மந்தப்பட்டது.